மாமியார் ராஜேஸ்வரி அம்மாள், மருமகள் பிரியா. மாமியார் பலகாரம் சமைப்பவர், மருமகளோ ஐடியில் வேலை செய்கிறார். திடீரென மாமியாருக்கு உடல்நலைக்குறைவு ஏற்பட்டதால் மாமியார் சமையல் குறிப்பு புத்தகத்தை பிரியாவிடம் ஒப்படைக்கிறார். பிரியா அந்த சமையல் குறிப்பு புத்தகத்தை பார்த்து சமைக்க தொடங்குகிறாள். சமைத்து சுவைத்து பார்த்தால் பலகாரம் சுவை நன்கு வரவில்லை. பின்பு யோசிக்கிறாள். மறுபடியும் மாமியாரிடம் சென்று காட்டுகிறாள். ஏன் சுவை நன்கு வரவில்லை? மாமியார் ஏதோ நம்மிடம் மறைத்து கொண்டிருக்கிறாரோ என்று ஆலோசிக்கிறாள். பிறகு அந்த புத்தகத்தை நன்கு புரட்டுகிறாள். புரட்டி பார்த்த பிறகு அதில் ஒரு புறம் மங்கலாக தெரிகிறது. என்னவென்று பார்த்தால் அதில் சமையல் குறிப்பு புத்தகத்தில் இல்லை, கயிறு பக்குவத்தில் தான் உள்ளது என்று சொல்கிறது. பின்பு மாமியாருடன் சேர்ந்து மாவுகளை நன்கு பிசைத்து பலகாரம் சமைக்க தொடங்குகிறாள். சமைத்து முடித்த பின்பு ருசி பார்த்தால் மிகவும் நன்கு உள்ளது. பின்புதான் உணர்கிறாள், குறிப்பு புத்தகத்தில் சுவையில்லை, கைப்பக்குவத்தில் தான் உள்ளது. இது வேறு அளவுகள் அல்ல, அன்பும் புரிதலும் என்று உணர்கிறாள்.